வெகு காலத்துக்கு முன்னாடி இந்திரபுரிய இந்துவர்மன்னு ஒரு மன்னன் ஆண்டு வந்தான். அவனோட மகள் பேர் இந்துமதி. அவள் ரொம்ப அழகானவ. இதை கேள்விப்பட்ட வீரபுர மன்னன் வீரசேனன் அவளை தான் மணக்க விரும்புவதா இந்துவர்மன் கிட்ட தூதனுப்புனான். ஆனால் இந்துசேனன் இதுக்கு ஒப்பலை. ஏன்னா வீரசேனன் 40 வயது தாண்டிட்டான். வீரபுரம் தன்னை விட சக்தி வாய்ந்ததுன்னு தெரிஞ்சும் தான் மகளுடைய வாழ்வு இன்பகரமாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிதா துணிஞ்சு இந்துசேனன் தன்னுடைய மறுப்பை தெரிவித்தான். இதனால் ஆத்திரமடைஞ்ச வீரசேனன் இந்திரபுரி மேலே படையெடுத்து வந்து இந்திரவர்மனை போரில் தோற்கடிச்சான். மன்னனையும் அரசியையும் சிறையில் அடைச்சிட்டு இந்துமதியை கூப்பிட்டு அவன் என்ன சொன்னான்னா, இங்கே பாரு, உன்னோட அழகை பார்த்து உன்னை நான் மணந்து கொள்ள விரும்புகிறேன். என்ன நீ மணக்க சம்மதிச்சேன்னா உன்னோட தாய் தந்தையரை விடுதலை செஞ்சு அவங்களோட நாட்டையும் அவங்களுக்கே கொடுத்துடுற. நீ மட்டும் மறுத்தேனா உன்னோட பெற்றோருக்கு விடுதலையே கிடைக்காது. உன்னையும் பலவந்தமாக கல்யாணம் செஞ்சிடுவ அப்படின்னு சொன்னான். அதுக்கு இந்துமதி என்ன சொன்னான்னா, உன்னை மாதிரியான கொடியவனை கல்யாணம் செஞ்சுக்கிறத விட ஒரு ராட்சசனை கல்யாணம் செஞ்சுட்டா கூட சுகமாக வாழ்வ அப்படின்னு சொன்னான். வீரசேனனோ, உனக்கு 1 மாதம் நான் அவகாசம் கொடுக்குற, நல்லா யோசிச்சு பாரு அப்படின்னு சொல்லிட்டு போனான். அப்போ டக்குன்னு ஒரு ராட்சசன் இந்துமதிக்கு முன்னாடி குதிச்சு நின்னான். அவன் அவகிட்ட, நீ விரும்பியபடி உன்னை மணக்க ராட்சசனான நான் வந்திருக்க. அரச குடும்பத்தில் பிறந்த நீ சொன்ன சொல் தவறக்கூடாது அப்படின்னு சொன்னான். இந்துமதி ஆச்சரியத்தோடு, நான் சொன்னது கேட்டா வந்த? நான் அந்த வீரசேனன்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக அப்படி சொன்னேனே ஒழிய உண்மையில் ஒரு ராட்சசனை மணக்க நினைக்கல அப்படின்னு சொன்னான். ராட்சசன் அதுக்கு, இங்கே பாரு, நீ சொன்ன சொல் தவறக்கூடாது. இந்த கரிமுகனை நீ மணந்து கொள்ளவே வேணும். அதுக்காக நான் எதையும் செய்ய தயார்னு சொன்னான். இந்துமதியும் கொஞ்சம் யோசனை பண்ணி பார்த்துட்டு, சரி, நான் 3 நிபந்தனைகளை விதிக்கிறேன், அதுபடி நடக்க தயாரா அப்படின்னு கேட்டா. கரிமுகனும், ஓ கண்டிப்பாக நடக்கிற, நீ முதல்ல உன்னுடைய நிபந்தனைகளை சொல்லுன்னு சொன்னான். அவளும், முதலாவதா நீ மாமிசம் சாப்பிடக்கூடாது. 2வது, நீ உன்னுடைய வன்முறை போக்கை விட்டுடணும். 3வது, எங்களோட நாட்டில் ஓடுற நதிக்கு குறுக்க ஒரு சின்ன மலை இருந்து நீரை வேறு பக்கமாக திருப்பிடுது, அந்த மலையை அகற்றணும் அப்படின்னு சொன்னான். கரிமுகன் அதுக்கு, நீ 3வதாக சொன்னதை ஒரு நொடியில் செஞ்சிடுற. ஆனால் மற்ற 2 நிபந்தனைகளின்படி நடக்க கொஞ்சம் காலம் பிடிக்கும். ஆனாலும் எல்லாவற்றையும் செஞ்சுட்டு வந்து உன்னை பார்க்குற அப்படின்னு சொல்லி மறைஞ்சான். இதுக்கு 1 வாரத்துக்கு அப்புறமா நதிக்கு குறுக்க இருந்த மலை அகற்றப்பட்டுருச்சு அப்படின்னு இந்துமதிக்கு தெரிய வந்துச்சு. அது நடந்து 1 வாரத்துக்கு அப்புறமா கரிமுகன் வந்து இந்துமதியை பார்த்தான். அப்போ கரிமுகன் ரொம்பவுமே இழைச்சி போயிருந்ததை கவனித்த இந்துமதி அதனுடைய காரணத்தை கேட்டா. கரிமுகன் அதுக்கு, உன்னோட 1வது நிபந்தனைப்படி நான் மாமிசம் உண்பதை விட்டு காய்கனி கிழங்குகளை சாப்பிட்டு வர, அதனால தான்னு சொன்னான். இந்துமதியும், ஆஹா, இதுக்காக நான் உன்னை பாராட்டுறேன். உன்னை மணக்க இனி எந்த ஆட்சேபனையும் இல்லை. நம்முடைய விவாகத்துக்கு தடையாக இருக்கிறவ வீரசேனன் தான், அவனை நீ ஒழிக்கணும் அப்படின்னு சொன்னான். அதை கேட்ட கரிமுகன், இப்போ நான் வன்முறை செயல்களை புரிவதே இல்லையே. அது மட்டும் இல்லை, வீரசேனன் எனக்கு எந்தவித தீங்கையும் செய்யாததால் அவனை நான் தாக்குறது சரியல்லவே அப்படின்னு சொன்னான். அதை கேட்ட இந்துமதி, வீரசேனன் கொடியவ, அவனை கொல்வதால் மக்களுக்கு நன்மை தான் ஏற்படும். இது பற்றி யோசனை பண்ணிப்பாரு. 1 வாரம் கழிஞ்சதும் நம்ம மறுபடியும் சந்திக்கலான்னு சொன்னான். கரிமுகனுடனே, அப்போவும் என்னுடைய பதில் இதுவாக தான் இருக்கும். அந்த வீரசேனன் என்னை தாக்குனாத்தான் நானும் அவனை தாக்க முடியும்னு சொல்லிட்டு போனான். 1 வாரமும் கழிஞ்சுது. இந்துமதி ஒரு நாள் மாலை பூங்காவில் இருந்தப்ப கரிமுகன் அவளை சந்திச்சான். அவன் என்ன சொன்னானா, நம்முடைய விவாக விஷயமா நீ என்ன முடிவு எடுத்திருக்க? நான் உன்னோட 3 நிபந்தனைகளின்படி நடந்து கொண்டாகிருச்சு அப்படின்னு சொன்னான். இந்துமதி அதுக்கு பதில் கூற நினைக்கிறப்ப அங்கே வீரசேனன் வந்து சேர்ந்தான். அவன் கரிமுகனையும் இந்துமதியையும் சேர்ந்து பார்த்ததும் ஆத்திரம் அடைஞ்சான். அவன் இந்துமதி கிட்ட, யார் இந்த ராட்சசன்? இவன்கிட்ட அப்படி என்ன சுவாரஸ்யமாக பேசிகிட்டு இருந்த அப்படின்னு கேட்டான். இந்துமதி அதுக்கு, இவனும் உன்னை போலவே என்னை மணந்து கொள்ள விரும்புகிறா. ஆனால் உன்னை போல அவன் என்னை நிர்பந்திக்கலை. நானே இஷ்டப்பட்டு இவனை மணக்கணும்னு தான் விரும்புகிறான் அப்படின்னு சொன்னான். அதை கேட்ட வீரசேனன் கோபப்பட்டு கரிமுகனை பார்த்து, அடே ராட்சச பதரே, என்னோடா போட்டி போடுற? உன்னை இப்போ என்னுடைய வாளுக்கு இரையாக்குறேன் பாரு அப்படின்னு சொல்லி தன்னோட வாளை உருவி ராட்சசனை தாக்குனான். தன்னை வீரசேனன் தாக்குவதை கண்டதும் கரிமுகன் அவனுடைய கையை பிடிச்சு திருகி வாளை தர மேலே விழ செஞ்சான்.
அதுக்கப்புறமா வீரசேனனை அவன் அலாக்க தூக்கி கிர்ரு கிர்ருன்னு சுற்றி தூர விட்டெறிஞ்சான். வீரசேனன் தலை உடஞ்சி விழுந்து இறந்தான். வீரசேனனை ஒரு ராட்சசன் கொன்னுட்டா அப்படின்னு கேள்விப்பட்டதோ அவனோட படைகள் எல்லாம் பயந்து போய் வீரபுரத்துக்கே ஓடிருச்சு. இந்துமதி ராட்சசனோடு சிறைசாலைக்கு போய் தன்னுடைய தாய் தந்தையரை சிறையிலிருந்து விடுவிச்சா. அவள் நடந்ததையெல்லாம் தன்னுடைய பெற்றோர்கள் கிட்ட சொன்னான். அவங்களோ தம்முடைய மகள் ஒரு ராட்சசனையா மணக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டுருச்சு அப்படின்னு நினச்சி கவலைப்பட்டாங்க. அப்போ இந்துமதி சொன்னான், வீரசேனனை போன்ற ராட்சச குணம் படைச்ச ஒருவனை மணந்து கொள்வதை விட நல்ல குணங்கள் கொண்ட இந்த ராட்சசனை மணப்பது எவ்வளவோ மேல். இவன் மாமிசம் சாப்பிட்றதில்ல, வன்முறைகளை கைவிட்டுட்டா, முற்றிலும் நல்ல மனுஷனா மாறிட்டா அப்படின்னு சொன்னான். இந்துவர்மன் அதுக்கு, சரி சரி, உன் இஷ்டம் போல நடக்கட்டும். உனக்கு அழகான அரசகுமாரனா தேர்ந்தெடுத்து மனம் முடிக்க நினச்ச, ஆனால் அது நடக்கக்கூடாதுங்கிறது தெய்வத்துடைய விருப்பம் போலும் அப்படின்னு சொல்லி பெருமூச்சு விட்டா. இந்துமதியுடைய விவாகத்துக்கான நாளும் குறிக்கப்பட்டுச்சு. குறிப்பிட்ட நாளில் இந்துமதிக்கும் கரிமுகனுக்கும் விமர்சையாக விவாகம் நடந்துச்சு. அப்போ எல்லாரும் ஆச்சரியப்படும் விதத்தில் ஒரு சம்பவம் நிகழ்ந்துச்சு. திருமணம் முடிஞ்சதும் அது வரைக்கும் ராட்சசனாக இருந்த கரிமுகன் திடீர்னு அழகான அரசகுமாரனாக மாறிட்டா. இதென்ன அதிசயம்னு எல்லாரும் திகைக்கையில் அவன் அவங்கள பார்த்து சொன்னான், நான் உண்மையில் ராட்சசன் இல்லை, நான் மரகதபுரம் மன்னன் மாணிக்கவர்மனுடைய மகன் மரகதவர்மன். ஒரு நாள் ஒரு தேவக்கன்னிகை என்னை பார்த்து என்னுடைய அழகில் மயங்கி என்னை தன்னோடு தேவலோகத்துக்கு வரும்படி அழைச்சா. நான் மறுத்ததுனால உடனே ராட்சசனாக நான் மாறிடணும் அப்படின்னு சபிச்சிட்டா. நான் அவகிட்ட ஒரு குற்றமும் புரியாத எனக்கு இப்படி ஒரு சாபமானு கேட்டேன். அவளும், நான் சாபம் கொடுத்ததை திரும்ப பெற முடியாது, அதுக்கு மாற்று கூற முடியும். உன்னை விரும்பி ஒரு அரசகுமாரி மணந்துட்டா நீ பழையபடி அரசகுமாரனா மாறிடுவ, அது வரைக்கும் இந்த ராட்சச உருவம் உனக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி மறைஞ்சு போனான். அதுக்கப்புறமா நடந்ததெல்லாம் தான் உங்களுக்கே தெரியுமேன்னு சொன்னான். அரசகுமாரன் மரகதவர்மன் இப்படி சொன்னதை கேட்டு இந்துமதியோ அவளோட பெற்றோரும் மகிழ்ந்து போனாங்க. மரகதவர்மன் இந்துமதியை அழைச்சிட்டு மரகதபுரத்துக்கு போனான். தன்னுடைய தந்தைக்கு அப்புறமா மரகதபுரத்துடைய மன்னனாக ஆனதோடு மட்டும் இல்லாமல் இந்துவர்மனுக்கு அப்புறமா இந்திரபுரத்துக்கும் மன்னனாகி சுகமாக வாழ்ந்தான்.